லஞ்சம் என்பது வேறொன்று இருக்கிறது. அந்த வேறு எங்கிருந்து வந்திருக்கிறது? இப்பொழுதெல்லாம் அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் வாங்குகிறார்கள். அரசாங்கத்தில் உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை லஞ்சம் பரவி இருக்கிறது என்ற காரணத்தை முன்வைக்கிறார்கள். அந்த காரணத்தை முன்வைத்தால் கூட அந்த லஞ்சத்திற்கான காரணம் என்று பார்த்தால் கடைசியில் வந்து நிற்பது கல்வி கடன் மட்டுமே. இன்றைக்கு சாதாரண ஒரு எல்கேஜி படிக்க வேண்டும் என்றால் 50,000 ரூபாய் குறைவு இல்லாமல் அங்கே நாம் கொடுக்க வேண்டும். ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர் தன் குழந்தையை எல்கேஜியில் இணைப்பதற்கு சேர்ப்பதற்கு 50,000 ரூபாய் கேபிட்டல் ஃபீ கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒரு மருத்துவர் இந்தியாவில் மருத்துவம் முடித்துவிட்டு வெளியே வருகிறார் என்றால் குறைந்தது 1.5 கோடி ரூபாய் செலவிட வேண்டியிருக்கிறது அந்த குடும்பம். 1.5 கோடி ரூபாய் செலவிட்டு அந்த மருத்துவர் வெளியே வந்த பிறகு அவருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைத்தால் அவர் எந்த அளவிற்கு லஞ்சம் இல்லாமல் பணிபுரிய முடியும்? அவருடைய குடும்பம் ஏற்கனவே 1.5 கோடி ரூபாய் கடன் வாங்கி அவரை டாக்டராக அழகு பார்த்திருக்கிறது. இந்த அரசாங்கம் அந்த அளவில் தான் செயல்பட்டிருக்கிறது. ஒரு டாக்டரை உருவாக்குவதற்கு ஒரு தனியாருக்கு இந்தியாவில் பிறந்த பிரஜைக்கு 1.5 கோடி ரூபாய். அந்த டாக்டரிடம் வந்து நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன, நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? நிச்சயமாக லஞ்சத்தோடு கூடிய டாக்டராக தான் இருக்க முடியும். பொறியாளர் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பொறியாளர் உருவாக வேண்டும் என்றால் 25 லட்சம் ரூபாயை அந்த பொறியாளரின் தந்தை கடன் வாங்கியிருக்க வேண்டும், அல்லது நிலத்தை விட்டிருக்க வேண்டும், வீட்டை அடமானம் வைத்திருக்க வேண்டும். வீட்டில் இருக்கிற நகைகளை எல்லாம் அடமானம் வைத்து நகையெல்லாம் விற்று அந்த தனியார் கல்லூரியை கட்டிய பிறகுதான் அவருடைய குழந்தை ஒரு இன்ஜினியராக பவனி வர முடியும். ஆக இப்படி பவனி வருகின்ற இன்ஜினியர்கள் நாம் என்ன எதிர்பார்க்க முடியும்? லோக்பால் மட்டுமே எப்படி இவர்களை கட்டுப்படுத்த முடியும்? லோக்பால் முதலில் தனியார் கல்வி கொள்ளையிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றப்பட வேண்டும். இந்தியாவில் தமிழகத்தில் மட்டும் வருடத்திற்கு 3 லட்சம் கோடிகள் கொள்ளையிடப்படுகின்றன. அந்த 3 லட்சம் கோடிகள் எங்கே செல்கிறது கணக்கெடுத்து பார்த்தால் 300 தனியார் கல்வி நிறுவனங்களும் அந்த 3 லட்சம் கோடியும் போய் சேருகிறது என்றால் இந்த கொள்ளையை தடுக்காமல் லஞ்சத்தை தடுக்க வேண்டும், வறுமைக்கோட்டின் கீழே இருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறுத்த வேண்டும் என்று பொருளாதார நிபுணர் என்று ஏமாற்றி 5 வருடம் முடிந்த பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்றி கடந்த 3 ஆண்டுகளாக குறைந்தது 8 ஆண்டுகளாக பொருளாதார நிபுணர் என்று தன்னை ஏமாற்றிக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிற டாக்டர் மன்மோகன் சிங் அவர் மட்டும் ஏமாற்றவில்லை. 120 கோடி மக்களின் வாழ்க்கை தரத்தை கீழே அமைத்திருக்கிறார். காரணம், கல்வி இன்றைய தினம் தனியாரிடம் சென்றிருக்கிறது. கல்வி ஒரு வியாபார மையமாகி இருக்கிறது. நாங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு சென்றோம் என்றால் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவிலே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தலாம், இந்தியாவிலே ஒரு பவர் பிளான்ட்டை ஆரம்பிக்கலாம், இந்தியாவிலே ஒரு கோல் மைனை குத்தகைக்கு எடுக்கலாம் என்றுதான் எங்களிடம் அங்கே இருக்கின்ற வியாபாரத்தின் நண்பர்கள் அணுகுவார்கள். இன்றைய தினம் கடந்த முறை கூட நான் துபாய்க்கும் மலேயாவுக்கும் சென்ற போது அங்கிருக்கின்ற நண்பர்கள் என்னிடம் கேட்டது, எங்களுக்கு ஒரு கல்லூரி வைப்பதற்கு அங்கே லைசன்ஸ் வாங்கி தர முடியுமா? கல்லூரி தான் நல்ல வியாபாரமான இந்தியாவிலே என்று இந்தியாவின் வியாபார மையம் முழுவதும் கல்வியை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த இந்தியா எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்றால் அனைத்து மக்களையும் நேரடியாகவே கடன் வாங்குவதில் இந்திய அரசாங்கம் முழு முயற்சியாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒருவர் இருவர் அல்ல, இந்தியாவில் பிறந்த அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் கடன் பட்டிருக்கிறார் என்றால் அது எந்த கடன் என்றால் கல்வி கடன் மட்டுமே தான். கல்வி கடன் இல்லாத இந்தியாவில் ஒரு வீடும் இல்லை. குறிப்பாக தமிழகத்தில் ஒரு நபர் கூட கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அவர் நிச்சயமாக கல்வி கடன் வாங்கியிருக்கிறார். கல்வி கடன் இல்லாமல் தன் குழந்தையை டாக்டராக்க முடியாது, பொறியாளராக்க முடியாது. இந்த நிலையில் தான் தனியார் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறிது பின்னோக்கி பார்ப்போம். யார் இந்த கல்வியாளர்கள், யார் இந்த கல்வி தந்தைகள் என்று பார்த்தால் இன்றைக்கு இருக்கின்ற கல்வியாளர்களின் முதல் வியாபாரம் எது என்று பார்த்தோம் என்றால் 60% கல்வி தந்தைகள், கல்வி கொள்ளையடித்துக் கொண்டிருப்பவர்கள் சாராய கடை நடத்திக் கொண்டிருந்த நபர்கள். சாராய கடையை தான் தன்னுடைய வியாபாரமாக நடத்திக் கொண்டிருந்த நபர்கள் 84 காலகட்டங்களில் கல்வி வியாபாரத்தில் உள்ளே வருகிறார்கள். 94க்கு பிறகு ஒயின் ஷாப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒயின் ஷாப்பை மூடிய பிறகு அதில் வந்த பணத்தை வைத்து மேட்டை வாங்கி போட்டு ஒரு ட்ரஸ்டை ஆரம்பித்து இன்றைய தினம் அனைத்து கல்வி கொள்ளையர்களும்
கல்வியை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? அரசாங்கத்தை எப்படி மக்கள் வடிவமைக்கப் போகிறார்கள்? மக்கள் இது யார் மீது குற்றம்? அரசு மீது குற்றமா? மக்கள் மீது குற்றமா? மக்கள் மீதுதான் குற்றம். மக்கள் என்றைக்கு தன்னுடைய வாக்கின் பலத்தை, ஓட்டின் வேல்யூவை என்றைக்கு மக்கள் அறிகிறார்களோ அன்றைக்குதான் இந்த இந்தியாவிற்கு சுதந்திரம். மீண்டும் ஒரு சுதந்திரம் வேண்டும். மீண்டும் சுதந்திரம் இந்தியனுக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற படிப்பறிவு இன்றைய தினம் 85%, அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே 88% மக்கள் படிப்பறிவு உள்ளவர்கள், எழுத்தறிவு உள்ளவர்கள். ஆனால் பெரியார், தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்திலே புரட்சி வித்திட்ட போது உடனே புரட்சி தோன்றியது. காரணம், அன்றைய தினம் 60 விழுக்காடு மட்டுமே தான் கல்வி அறிவு பெற்றவர்கள். இன்றைய தினம் 88% கல்வி அறிவு, எழுத்தறிவு இருந்தும் புரட்சி என்பது இங்கு வரவில்லை என்றால் அதற்கு காரணம், கல்வி அறிவு வந்தவுடன் தமிழனுக்கு வீரம் மங்கிவிட்டது. வீரமே சுத்தமாக இல்லை. தன்னை பற்றிய பயம், தன் குடும்பத்தை பற்றிய பயம், தன் மகனை பற்றிய பயம், தன் மகளை பற்றிய பயம், இதுதான் அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்றால் மாற்றம் தேவை. இந்தியாவில், தமிழகத்தில் மாற்றம் தேவை. மீண்டும் மீண்டும் உதயசூரியனுக்கும் ரெட்டலுக்கு மட்டுமே வாக்களித்து கடந்த 44 ஆண்டுகளாக தமிழகத்தை படுகொலியில் தள்ளிவிட்டீர்கள். தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் மக்கள் திருந்த வேண்டும். கடந்த முறை தக்காங்கோயில் இடைத்தேர்தலிலே ஆளுங்கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. எதற்கு வாக்களித்தார்கள்? ஏன் வாக்களித்தார்கள்? எதற்காக இந்த வாக்கு வித்தியாசம்? இங்கே தேனாரும் பாலாரும் கடை கொண்டு ஓடியதா? அல்லது விளைச்சல் நிலங்கள் அனைத்தும் அபோக விளைச்சல் கொண்டதா? அல்லது எல்லா கல்லூரியும், எல்லா பள்ளிகளும் எங்களுக்கு எந்த கட்டணமும் தேவையில்லை, எல்லா கட்டணமும் தமிழக முதல்வர் கட்டிவிட்டார், ஆகவே நீங்கள் பொதுமக்களே உங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து பள்ளியில் விடுங்கள், உங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து கல்லூரி விடுங்கள் என்று கூறினார்களா? எதுவுமே நடக்கவில்லை. ஆட்சி மீறல், மின்சாரம் தொடர்ந்து இல்லை. இந்தியாவின் தமிழகத்தில் குறிப்பாக 8 மணி நேரம் மின்சாரம் இல்லை. 8 மணி நேரம் மின்சாரம் இல்லாத காரணத்தினால் விளைச்சல் இல்லை, உற்பத்தி இல்லை. அங்காங்கே இந்த பிரச்சனைக்கிடையே அந்த ஆளுங்கட்சி வெற்றி பெறுகிறது என்றால் யார் மீது குற்றம்? உங்கள் மீது குற்றம். நீங்கள் மாற வேண்டும். என்றைக்கு மாறுகிறீர்களோ அன்றைக்குதான் இந்த இந்தியாவிற்கு, தமிழகத்திற்கு சுதந்திரம் கிடைக்கும். எகிப்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் விடியல் காலை ஒரு சாதாரண கல்லூரி மாணவி ஒரு இன்டர்நெட் வலைதளத்திலே சென்று, இந்த அதிபர் செய்வது தவறு, இந்த அதிபருக்கு எதிராக நான் காலை 7 மணிக்கு இந்த சதுக்கத்திலே உண்ணாநோன்பு இருக்கப் போகிறேன், முடிந்தால் கலந்து கொள்ளுங்கள் என்று வெறும் இணையதளத்தை தட்டுவிட்டு சென்று அமர்ந்தால், 7 மணிக்கு சென்று அமர்ந்தால் அப்போது 10 பேர் இருந்தார்கள். 8 மணிக்கு 100 பேர் ஆனார்கள். 11 மணிக்கு 10,000 பேர், 12 மணிக்கு 1,00,000க்கு மேல் தாண்டி அந்த ஆட்சி 3 நாளில் தூக்கி எறியப்பட்டது. ஒத்துக்கொள்கிறோம். அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்ட போது 800க்கும் மேற்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதன் பலனை இன்றைய தினம் அதிபர் முஷாரப் அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், முபாரக். ஆனால் இங்கே எதிர்ப்பு புரட்சி வரப்போகிறது. பெட்ரோலை விலையேற்றினார்கள், மக்கள் கவனிக்கவே இல்லை, அதை பற்றி கவலைப்படவில்லை. அதை பற்றி கவலைப்படாமல் பெட்ரோல் கிடைக்கவில்லை என்றவுடன் பெட்ரோல் பங்குகள் ஒவ்வொன்றிலும் மக்கள் துண்டு போட்டார்களே, அதை நினைக்கும் போது இன்னும் வேதனை தான் செய்து வருகிறது. அன்புக்குரிய மரியாதைக்குரிய சொந்தங்களே, அன்று சிறிய இளைஞர்களே, நீங்கள் துண்டு போடாமல் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த மாநில அரசு 29% அதிகமாக வரி வசூல் செய்கிறார்களே, அதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வரிடம் மனு செய்திருக்கலாம். அல்லது முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் சென்று உங்களுடைய மகனை அங்கே இந்த அமைச்சர்கள் அமைச்சராக வைத்து அளவு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த அமைச்சரை வந்து வெளியே வாருங்கள் என்று அவருக்கு நெருக்கடி கொடுத்திருக்கலாம். அதையெல்லாம் செய்யாமல் பெட்ரோல் பங்கிலே விடிய காலையில் சென்று துண்டு போட்டு இடம் பிடித்தார்களே, யார் தெரியுமா? அனைவரும் MBA படித்தவர்கள், BE படித்தவர்கள், டாக்டர் படித்தவர்கள். இவர்களுக்கு யார் விழிப்புணர்வு கொடுப்பது? ஆக இந்த இந்தியா, இந்த தமிழகத்தில் கல்வி கொள்ளை தடுக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் தன் நிலை உணர வேண்டும், தன்னுடைய வலிமை தெரிய வேண்டும், தன்னுடைய வலிமை எங்கே இருக்கிறது என்பது புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போதெல்லாம் பள்ளியிலே கோஷம் போட்டால் உடனே பள்ளியை விட்டு மாணவர்களை வெளியேற்றுகிறார்கள். நம்முடைய இந்திய மக்கள் கட்சி சார்பாக அங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேற்று கூட நியோமெட்ரிகுலேஷன் அண்ணா நகரிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். அதன் தொடர்ச்சியாக 3 மாணவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். விடவில்லை. நம்முடைய இந்தியன் பீப்புள் பார்ட்டியை சார்ந்தவர்கள் உடனடியாக அந்த இயக்குநருக்கு தந்தி அடித்து அங்கே சென்று போராடி அந்த 3 சேர்த்து விட்டுதான் அமர்ந்தோம். ஒன்றை நினைவு கொள்ளுங்கள்,
கல்வி நிறுவனங்கள் பள்ளி கல்வியா இருக்கட்டும் அல்லது கல்லூரி கல்விகளா இருக்கட்டும், பொறியாளராக இருக்கட்டும், மருத்துவ கல்வியா இருக்கட்டும், அவர்கள் ஆரம்பித்தது ட்ரஸ்டின் அடிப்படையில் தானே ஒழிய அது கம்பெனி அல்ல. அது அவர்கள் நினைத்த நேரத்திற்கு மூட முடியாது. ஒருவேளை அவர்களால் செய்ய முடியாது என்றால் அரசாங்கம் அதை உடனே கையகப்படுத்த முடியும். ஏன் அரசு செய்ய தயங்குகிறது? திமுகவில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் கல்வி இருக்கிறது. எப்படி திமுக செய்யும்? அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருக்கின்ற அனைத்து எம்எல்ஏர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அங்கே கல்லூரி இருக்கிறது. பிறகு எப்படி அண்ணா திமுக அந்த வேலையை செய்யும்? ஆக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாமல் என்றைக்கு ஒரு அரசு அமைகிறதோ அந்த அரசு தான் தமிழக மக்களுக்கு குறிப்பாக கல்வி கடன் இல்லாத கல்வியை கொடுக்க முடியும். அதற்கான வேலையை தான் இந்தியன் பீப்புள் பார்ட்டி, இந்திய மக்கள் கட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று நாங்கள் கேட்பதே இல்லை. ஆதரவு கேட்டோ எங்களுக்கு வாக்களியுங்கள் கேட்டோ நாங்கள் வரப்போவதும் இல்லை. நாங்கள் உங்களிடம் கெஞ்சி கூட்டாடி 1000 ரூபாய் வேண்டாமை கொடுத்து உங்களுடைய வாக்குகளை வாங்கி உங்களை ஏமாற்றுவதற்கு நாங்கள் தயாராகவில்லை. மாற்றம் உங்களுக்கு தேவை. மாறி ஆக வேண்டும். மாற வேண்டிய அவசியத்தில் இருக்கின்ற மாறவில்லை என்றால் உங்களுடைய வாக்குநிலை மாறாது. ஆகவே நீங்கள் மாறியே ஆக வேண்டிய கட்டாயம் அனைத்து இந்த அதிமுகவை திமுக விடுத்து மற்ற இயக்கங்களில் புரட்சிகர இயக்கங்களில் சேருங்கள். புரட்சிகர சிந்தனைக்கு வாக்களியுங்கள். கல்வி கடன் இல்லாமல் உங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் கல்வி செலவை அரசாங்கமே ஏற்க வேண்டும். அனைத்து பள்ளி கல்லூரிகளையும் அரசுடனே ஆக்க வேண்டும் என்ற கோஷத்தோடு வீதிக்கு செல்வோம், வென்றெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு வெளியே வருகின்ற போது பெற்றோர்களுடைய சொத்து விருப்பத்தை கொடுத்து கரைந்து போவது. இப்போ கான்வென்ட் எதுக்கு வேண்டாம்னா செலவு அதிகமாகும். இந்த பணத்தை பின்னாடி செலவு பண்ணுங்க. இந்த 5ஆம் கிளாஸுக்குள்ள 10ஆம் கிளாஸுக்குள்ள அந்த செலவு பண்ண பணத்தை எல்லா பேரண்ட்ஸ் எனக்கு என் குழந்தைங்களுக்காக மட்டும் இந்த பணம் 1000 பசங்க படிக்கிறாங்க. பிரின்சிபலை அரெஸ்ட் பண்ணும். ஆட்களையும் பசி இல்லாத நல்லா ஜெயில போட்டு சொல்லணும். அடுத்த கூட இந்த பக்கமா தண்ணி தெரிஞ்சாச்சா அங்கே கூட ஏதோ அதிகமாக சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.